அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஒரு புறம் இன்னைக்கு ஜும்மா, இன்னொரு புறம் துல்ஹஜ் மாதத்தின் அந்த சிறப்பான முதல் 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். முதல் 10 நாட்கள் இருக்கிற முதல் ஜும்மா. இந்த முதல் 10 நாட்களில் மொத்தமாக 2 ஜும்மா வரும். இந்த 2 ஜும்மாவே நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த 10 நாளில் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு விடை கிடச்சிரும். நாட்களிலேயே சிறந்த நாள் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மா நாளில் சிறப்பித்து கூறுகிறான். அந்த நாளில் நாம் கேட்குற ஒவ்வொரு அமல்களும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நாம் கேட்குற துவாக்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும். இது ஒவ்வொரு வாரமாக நார்மலாக நமக்கு வரக்கூடியது. இது எல்லாத்தையும் விட சிறந்தது, அதாவது இந்த நாளை விட சிறந்தது. இப்போ வருஷத்தில் 365 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 365 நாட்களை விட சிறந்த ஒரு நாள்னா அது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள். அந்த நாட்களில் சின்னதாக நாம் ஒரு அமலை செஞ்சு சின்னதாக ஒரு துவாவை கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நாட்கள். அதனால் உங்கள் கஷ்டம் தீரணும், பிரச்சனைகள் தீரணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல, அவங்க எல்லாம் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா உடனுக்குடன் பதில் கிடைக்கும் நாம சரியான துவாக்களை கேட்டு ஓதிட்டு வரும்போது. இப்போ இந்த நாளில் 2 சிறப்பு இருக்கு பாருங்க. முதல் 10 நாட்களே சிறப்பான நாட்கள் தான். இன்னைக்கு ஜும்மாவும் சேர்ந்து வருது. அப்போது 2 ஒரு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரே நாளில் 2 சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியாக இதை பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி சிறந்த நாட்களில் நாம் சின்னதாக ஒரு அமல் செஞ்சால் கூட அதிகமான ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்கும்ல. அந்த சூழ்நிலையில் நாம் ரொம்ப மெனக்கெடணும் அப்படிலாம் அவசியமே இருக்காது. ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் நமக்கு லேசாக்கி தான் தந்திருக்கிறான். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. சின்னதாக சாதாரணமாக ஒரு துவா கேட்டாலே அதோடைய பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதற்காக தான் இது போன்ற சிறந்த நாட்கள், சிறப்பான நேரம் சொல்லிட்டு உருவாக்கி தந்திருக்கிறான். இப்போ இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு துவாவை தான் சொல்ல போறேன். ஆனா இந்த துவாவை சொல்றதால ஒரே ஒரு முறை நீங்க சொன்னாலே 20 லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு துவாவை சொன்னாலே இந்த நாட்களில் அல்லாஹ் அந்த அமலை, அந்த துவாவை மிகவும் விரும்புகின்றான். நமக்கு உடனடியாக பதில் தருவான். இப்போது நம்ம தேர்ந்தெடுத்து ஓதுறோம் பார்த்தீங்களா? அதாவது ஒரு சின்ன துவா, இதை ஓதுனா உடனடியாக இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. இந்த மாதிரி துவாக்களை இந்த போன்ற நாட்களை நம்ம ஓதும்போது நம்முடைய பல வருட சோதனைகள், எவ்வளவோ துவா செஞ்சோம் கபுல் ஆகலை, என் கஷ்டம் தீரலை சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவு அழுது புலம்பிட்டு இத்தனை வருஷம் நீங்கள் இருந்தாலும் இது போன்ற துவாக்களை இந்த நாட்களில் ஓதி துவா செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்பிக்கையுடன் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராளமாக கணக்கின்றி உங்களுக்கு தருவான். ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? அதிகமாக சலவாத் ஓதுவோம். அதே போல் சலவாத்தும் அதிகமாக நீங்கள் ஓதிக்கிங்க. நீங்கள் எவ்வளவு ஓதுவீங்களோ அவ்வளோ அதிகமாக ஓதிக்கிங்க. அதற்கான கூலிகள் தனியாக உங்களுக்கு கிடைக்கும். பாவ மன்னிப்பிற்கான துவாக்களும் ஓதுங்க. கூடவே துல்ஹஜ் மாதத்துக்கு சொல்லிட்டு அந்த முதல் 10 நாட்களில் ஓதக்கூடிய திக்ருகள் 3 இருக்குது பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு 3 திக்ருகளையும் அதிகமாக ஓதிக்கிங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு துவாவை ஜும்மா இன்னைக்கு அசர் தொழுதுட்டு, எப்பவுமே அசர் தொழுதுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற நேரம் சிறப்பான நேரம்ல, அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. குறைந்தபட்சம் 3 முறை ஓதுனாலே உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த துவாவை ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுனா 20 லட்சம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 3 முறை ஓதுனா எத்தனை லட்சம்? 60 லட்சம் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் அதிகமான முறையில் நீங்கள் ஓதிக்கலாம், எண்ணிக்கையில் ஓதிக்கலாம். ஏன்னா சின்ன துவா தான். எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகம் உங்கள் கஷ்டங்கள் தீரும். ஓதுவதற்கு முன்னாடி இந்த துவாவில் என்ன தான் இருக்குது, இதனுடைய பொருள் என்ன சொல்லிட்டு ஒரு முறை நல்லா படிச்சுட்டு உள்வாங்கிட்டு பிறகு ஓதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் துவா சொல்லிக்கிறேன், பிறகு இதனுடைய பொருள் என்னதான் சிறப்பு இருக்கு, 20 லட்சம் நன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு சொல்லிட்டு அதையும் விளக்கமா சொல்றேன். அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஓதும் போது அந்த துவாவிற்கு அதிகமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன்
லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த துவாவோட பொருள் என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை. அடுத்தது என்ன? அஹதன், அவன் ஒருவன். ஸமதன், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. சின்ன துவா தான் இது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த துவாவை பற்றி, அதாவது மனப்பாடமாக தெரிஞ்ச வரிகளாக தான் இருக்கும். ஏன்னா 2 துவாக்கள் இணைந்த ஒரு துவா இது. முதல் வரியில் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டு கலிமாவை சொல்கிறோம். இப்போ இந்த உலகத்திற்கே அல்லாஹ் யார் என்ற கேள்வி எழுப்பினா லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த ஒரே ஒரு வார்த்தை பதில் சொல்லிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்திய ஒரு சின்ன ஒரு வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் இஸ்லாத்தில் நுழைஞ்சிட முடியும். யார் ஈமானுடன் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தில் நுழைஞ்சிட முடியும். அதே போல் மவுத்து நேரத்தில், சக்கராத்து நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த ஒரு கலிமாவை சொன்னால் அவங்களுக்கு நேரடியான சொர்க்கம் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு துவாவின் முதல் வரி. அடுத்ததாக என்ன இருக்குது பாருங்கள், சூரா இக்லாஸோட அந்த 4 வசனங்களும் இந்த துவாவில் இருக்குது. சூரா இக்லாஸோட சிறப்பு நமக்கு தெரியும், குர்ஆனின் 3இல் ஒரு பகுதி. எந்த ஒரு சூறாவிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு சிறப்பை சொல்லவே இல்லை. இந்த ஒரு சூறா குர்ஆனின் 3இல் ஒரு பகுதி. இதை 3 முறை ஓதுனா முழு குர்ஆன் ஓதியதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு எந்த சூழ்நிலையில் இந்த ஒரு வசனங்கள் சூரா இக்லாஸ் இறங்கிச்சுன்னா, குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னுடைய இறைவன் யார், அவனுடைய சந்ததி என்ன சொல்லி கேட்கும்போது சிம்பிளாக ஒரு 4 வரிகளில் இந்த ஒரு வசனங்களை அல்லாஹ் இறக்குகின்றான். சுருக்கமாக அல்லாஹை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள். அதனால தான் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது சொல்லிட்டு. கலிமா இருக்குது ஆரம்பத்தில், பிறகு அந்த சூரா இக்லாஸோட வசனங்கள் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து ஓதுவதனால்தான் ஓதுன உடனே 20 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி தருகின்றான். அப்போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவாவாக இது இருக்குன்னு பார்த்துக்குங்க. அவசியம் இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைகள் இருக்கும், எப்போல்லாம் கஷ்டங்கள் வாட்டுதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. பொதுவான நாட்களிலேயே இந்த ஒரு சின்ன துவாவை ஓதி துவா செஞ்சால் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற சிறந்த நாட்கள், இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் அந்த அளவுக்கு நேசிக்கின்றான். கணக்கின்றி தாராளமாக கொடுக்கக்கூடிய நாட்கள் இவை. இது போன்ற நாட்களில் இந்த மாதிரி சிறப்பான நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தும் போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நீங்கள் கேட்ட அதே நொடியில் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான். நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன்ல, ஜும்மா அன்னைக்கு நம்ம கேட்குறதுவும் அந்த செகண்ட் கூட கபுல் ஆகும் சொல்லிட்டு, அந்த ஒரு நாள் இன்னிக்கா கூட கண்டிப்பாக இருக்கலாம். 100% சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா சிறப்பான நாட்களை நாம் இருக்கிறோம், சிறந்த ஒரு நேரத்தில் கேட்குறோம். நிச்சயமாக கேட்டது கிடைக்கும். நம்பிக்கையுடன் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்னுடைய கஷ்டம் தீரப்போகுது, அல்லாஹ் கண்டிப்பாக தீர்த்து வைப்பான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் அழுது கேளுங்க. உங்கள் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். அப்படி தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.